முதலாவதாக தற்போது எல்எல்பிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கால் பண்ணிருக்குது. இதுல நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன், அதாவது தேவையான பேசிக் ரிக்குவயர்மெண்ட் என்னங்கிறதா நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை. சோ இதுல ரெண்டு வகையானது இருக்குது. நிறைய பேர் ரெண்டையும் குழப்பிக் கொள்வீங்க. எல்எல்பி ஓபன் யூனிவர்சிட்டி ரெண்டா என்ன, அட்டர்னியேட் லோ கொலிச்சிட ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்ங்கிற சம்பந்தமாக நான் பின்னுக்கு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட்டுக்கே நான் உங்களுக்கு என்னத்தை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னா, எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று எழுதுறேன்டா நமக்கு என்ன ஆக அடிப்படையான தகமை இருக்கணும்னு சொன்னா, ஏ லெவல்ல 3 S இருந்தா போதும். இந்த 3 S இருந்தா ஓ லெவல்ல எனக்கு இங்கிலீஷ்ல சி இருக்குது இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையுமே இல்ல. எதுக்கு? ஓபன் யூனிவர்சிட்டியில எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. சரியா? வேற எந்த குவாலிபிகேஷனையுமே நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. 3 S இருந்தா இதுதான் அடிப்படையான தகமை. இதுக்கு மேலதிகமாகவும் சிலது இருக்குது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எட்டர்னியட் லோ, அதாவது லோ குளிச்சிட என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட இதை குழப்பிக் கொள்ளுங்க. அதனாலதான் ரெண்டு குளமாக போட்டு ரெண்டையும் வேறுபடுத்தியிருக்கிறேன். அப்ப அட்டர்னியட்லோட லோ குளிச்சிட இந்த 2CS என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஏ லெவல்ல இருக்கணும் 2CS. அதே டைம்ல ஓ லெவல்ல இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் சி இருந்தால் தான் புதிய திருத்தத்தின் பிரகாரம் நீங்க இன்டர்மீடியட் லோ எக்ஸாம் எழுதலாம். அதாவது இதுல என்னன்னு சொன்னா, ஏ லெவல்ல உங்களுக்கு 2CS இருந்தா சரி, இதுல ஓ லெவல்ல தான் உங்களுக்கு சி தேவை லோ காலேஜுக்கு. எல்எல்பிக்கு அதை பத்தி எந்த தேவையும் இல்லை. சரியா? சோ இதுக்கு மேலதிகமாக இது இல்லாட்டியும் நமக்கு என்ன தேவைங்கிறது. ஆனா ஏன் இது ரெண்டையும் போட்டிருக்கேன்னு சொன்னா, இது ரெண்டுமே கட்டாயம் தேவை. சோ நான் அதை பின்னுக்கு உங்களுக்கு விளங்கிடுவேன். அப்ப நார்மலாவே நீங்க விளங்கி கொள்ளுங்க. எல்எல்பிக்கு தேவை 3S இருந்தா போதும் ஏ லெவல்ல. இதுக்கு மேலதிகமாக நீங்க பார்க்கணும்னு சொன்னா, இந்த எல்எல்பியில வந்துட்டு இவ்வளவுமே இருந்தாலும் ஓகே, இந்த நான் போட்டிருக்கிற குவாலிபிகேஷன் இருந்த, அதாவது பழைய சிலபஸ்ல, அதாவது முதல் 98ஆம் ஆண்டுக்கு முதல் இருந்து எழுதினவங்க 4 பாடம் எழுதினவங்க ஒரே சிட்டிங்ல, அதாவது சேம் சிட்டிங்ல 3 பாடத்துல எஸ் எடுத்திருக்கணும். ஆனா 4 பாடமும் பாஸ் ஆகிக்கணும். 2 அட்டம் ஓகே, ஏதோ 4 பாடமும் பாஸ் ஆயிருந்தா சரி. இது யாருக்கு? பழைய சிலபஸ்ல இருக்கிறவங்களுக்கு. இது புது சிலபஸ்காரங்க, அதாவது 3 பாட திட்டம், அதாவது 3 பாடம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு 3 பாடமும் ஒரே சிட்டிங்ல, அதாவது சேம் சிட்டிங்ல அல்லது ஒன் சிட்டிங்ல என்ன செஞ்சுக்கணும்? பாஸ் ஆகிருக்கணும். சரிதானே? இது இப்படி ஒருத்தர் இந்த குவாலிபிகேஷன் இல்லைன்னு சொன்னானே, ஓஎஸ்எல்ல ஃபவுண்டேஷன் கோர்ஸ்கள் இருக்குது. இதுல 30 கிரெடிட்டுக்கு குறையாத கோர்ஸ்கள் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னு சொன்னாலும் இந்த எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். சிலவங்க வேற வேற ஸ்ட்ரீம் செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஏ லெவல் இல்லைன்னு சொன்னா, நீங்க ஓபன் யூனிவர்சிட்டியில இருக்கிற இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்குது. இது என்ன இதுக்குரிய ஃபேக்கல்ட்டிக்குரியதுன்னு சொன்னாலும் சரி, நீங்க 30 கிரெடிட்டுக்கு குறையாத ஏதாவது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு தகுதி உடையவர்கள். இதுக்கு மேலதிகமாக அட்டர்னியட் லோ, இந்த அட்டர்னியட் லோ இதுல இந்த குவாலிபிகேஷன்ல நீங்க பார்க்கும்போது, இந்த அட்டர்னியட் லோங்கிறது யாருன்னு சொன்னா இது நமக்கு தேவையில்லை. அதாவது யாருன்னு சொன்னா, ஏற்கனவே லோ காலேஜ் முடிச்சுட்டு இருப்பாங்க தானே, இவங்க என்னன்னு சொன்னா இவங்களும் எல்எல்பி டிகிரி ஃபாலோ பண்ணு சொன்னா இங்க ஓபன் யூனிவர்சிட்டிக்கு வரலாம். அப்படி வரும்போது இவங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லை. அதே டைம்ல தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயருக்குரிய எந்த சில எக்ஸாமையும் செய்ய தேவையில்ல. அவங்க டிரெக்டா செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயரை செஞ்சு முடிச்சாங்கன்னு சொன்னா எல்எல்பி டிகிரி எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இது நமக்கு தேவையில்லாதது. சரிதானே? அப்ப நீங்க ஒன்று நினைக்கலாம், ஏ லெவல்ல 3 பாடமே பாஸ் ஆகிருக்கணும், ஒரே தடவையில பழைய சிலபஸ் 4ல 4 பாடம் பாஸ் ஆயிருக்கணும். இதுக்கு மேலதிகமாக செனட்டினால் அங்கீகரிக்கப்பட்ட தகம் என்று சொன்னா, உங்களுக்கு ஏதாவது இதுவும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொன்னா, யாராவது யூஜிசி ரிகக்னைஸ் டிகிரி இருந்துன்னு சொன்னா அவங்களும் என்ன செய்யலாம்? ஓபன் யூனிவர்சிட்டியில எல்எல்பிக்கு அப்ளை பண்ணலாம், ஏ லெவல் இல்லாதவங்களும். ஆனா இவங்களுக்கு சின்ன பெரியர் ஒன்று, நான் அதை பின்னுக்கு சொல்றேன். சரிதானே? அப்ப என்ன, இந்த யூஜிசி அதாவது செனட்டால வந்துட்டு அனுமதிக்கப்பட்ட ஏதாவது இதுகள்ல உண்டு, அதுல ஒன்றுதான் யூஜிசி ரிகக்னைஸ் டிகிரி. இது இருந்தான ஒருத்தர் என்ன செய்யலாம்னு சொன்னா எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அப்ப அப்ளை பண்ணும் போதே நீங்க உங்களோட ஓ லெவல் ஏ லெவல், நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்குறது, சார் நான் ஓ லெவல்ல என்கிட்ட இங்கிலீஷ்ல சி இல்ல, மெட்ஸ்ல சி இல்ல, தமிழ்ல இல்ல, நான் அப்ளை பண்ணலாமா, இல்ல எடுத்து கொடுக்குறோம். அந்த இது இல்ல, ஒன்றுமே தேவையில்லை. நீங்க ஏ லெவல்ல 3 காட்டினா போதும். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறது உங்களை ஒரு பெயரளவு ரீதியாக நீங்க தந்த தகவல் உண்மை அடிப்படையில உங்களை அனுமதிக்கிறது தான். ஆனா
இதுல இருக்கிறதா நீங்க போட்டிருக்கீங்கிற செக் பண்ண போறது இல்ல. நீங்க செலக்ட் ஆயினீங்கன்னு சொன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கு நீங்க ஒரிஜினலா கொண்டு போய் காட்டிக்கொள்ளணும். அதுல நீங்க உங்களுக்கு தேவையான அந்த 3 S இருந்தா போதும். ஓ லெவல்ல பார்த்து கொள்ள மாட்டாங்க. ஏ லெவல் டிரெக்டா நீங்க டிகிரி இருந்தா டிகிரியை கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓ லெவலோ ஏ லெவலையும் பார்க்காம உங்களுக்கு உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு கொள்வாங்க. சரிதானே? அப்ப பேசிக் குவாலிஃபிகேஷன் கிளியரா எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு? இதுல எது சரி டவுட் உண்டா கேளுங்க, இல்லாட்டா அடுத்த பாயிண்ட்டுக்கு போக போறோம். ஆஹ் இதுல அடுத்த இது என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப உங்களுக்கு பேசிக்கான தகவல் என்ன தேவைங்க? பொதுவாகவே 3 S இருந்தா போதும். என்னத்துக்கு? ஓஎஸ்எல்ல எல்எல்பி எழுதுறது. ஆனா நீங்க ஓஎஸ்எல்ல எல்எல்பி முடிச்சு போட்டு அட்டர்னியேட் எழுத போகும்போது அது என்னடான்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். நான் இப்ப சொல்றேன், அடுத்த ஸ்டெப் தான் சொல்ல போறேன். இதுல இங்க வரும்போது, அதாவது லோ காலேஜுக்கு நாம அட்டர்னியேட் எக்ஸாம் செய்ய போகும்போது நமக்கு என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னா, ஏ லெவல்ல புதிய சீர்திருத்தத்தின் பிரகாரம் சிறந்த பல்கலைக்கழகத்தில இருந்து போறவங்களுக்கு கட்டாயம் 2CS தேவை. அதாவது என்ன என்ன அதுக்குரிய நான் இதை பின்னுக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அப்ப தேவைங்கிறத மட்டும் இது செஞ்சு கொள்ளுங்க. அப்ப இப்ப என்கிட்ட 2CS இல்லையே, நான் என்ன செய்யலாம் சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அதுக்குத்தான் என்னன்னு சொன்னா, நீங்க இப்ப உங்கள்ட்ட இருக்கிற ரிசல்ட்ஸை வச்சு டிகிரி இருக்குதோ என்னதோ வச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம்? எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும் போது எழுதி உங்களுக்கு எல்எல்பி கிடைச்சிட்டுதுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு செஞ்சு நீங்க எல்எல்பி டிகிரி முடியறதுக்கு இடையில உங்களுக்கு இந்த 2CS நீங்க 4th அட்டம்ப்டோ 5th அட்டம்ப்டோ எத்தனை அட்டம்ப்ட்ங்கிறதுல ஒன் சிட்டிங்ல, அதாவது ஒரு சேம் சிட்டிங்ல உங்களுக்கு 2CS எடுத்தீங்கன்னு சொன்னா, என்ன சப்ஜெக்ட் என்ன ஸ்ட்ரீம்ங்கிறது பிரச்சனை இல்லை. எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த லோ காலேஜுக்கு போறதுக்கும் உங்களுக்கு பிரச்சனை வராது. அப்ப இப்ப 2CS இல்லைன்னான நீங்க என்னலாம் எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம எழுதலாம். எழுதி போட்டு என்ன செய்யணும்? ஏல ஒரு தடம் போட்டு 2CS எடுத்துக்கொள்ளணும். சரியா? கிளியரா? இது கிளியர் தானே? அப்ப நிறைய பேருக்கு தவறுதலாக சில இடங்கள்ல வழிகாட்டுறாங்க, ஏ லெவல்ல 3S இருந்தா என்ன செய்யலாம்? எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். ஆகினாலும் எல்எல்பிங்கிறது ஒரு டிகிரி மட்டும்தான். அதை நான் பின்னுக்கு உங்களுக்கு இப்ப அடுத்ததான் விளங்கப்படுத்த போறேன். அதை மட்டும்தான் நீங்க பெற்றுக்கொள்ளலாமே தவிர சட்டத்தரணியாக கடமையாற்ற முடியாது, அதாவது பணி செய்ய இயலாது. சரிதானே? இது கிளியரா பிள்ளையால்? அப்ப சார் இங்கிலீஷும் கட்டாயம் தானே சார்? சட்டக்கல்லூரியிட அனுமதிக்கு இங்கிலீஷ்ல சி கேட்கிறான். நான் சொல்றேன் என்னண்டா மகன், இது நீங்க வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறது இல்ல லோ காலேஜ். விளங்குதா? எல்எல்பி முடிச்சு நான் இப்ப அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு சொன்னா கிளியர் ஆயிடும். அப்ப நீங்க வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போல, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாக்களுக்கு தான் 2CS, அதாவது இங்க நான் காட்டியிருந்தேன் 2CSம் ஓ லெவல்ல இந்த ரிசல்ட் தேவை. யாருக்கு? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறாக்களுக்கு. எல்எல்பி முடிச்சு போட்டு போறாக்களுக்கு ஏ லெவல்ல 2CS இருந்தா சரி. சரியா? 2CS இருந்தா சரி. இது இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா, ஓ லெவல் ரிசல்ட்ஸை மட்டும்தான் பார்க்காங்க. இப்ப எல்எல்பி முடிச்சு போட்டு போறவங்களுக்கு ஓ லெவல்ல தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் சி இருந்தா சரி, அவங்க ஏ லெவல் ஃபெயிலா என்னங்கிறத பத்தி பாக்குறல. இதனால பிரைவேட் யூனிவர்சிட்டியில இருக்கிற டிகிரியை முடிச்சுட்டு போனங்கிற ஒரு தடையால தான் இந்த 2CSங்கிறத கொண்டு வராங்க. இப்ப இங்க நீங்க 2CS தான் பார்ப்பாங்களே தவிர ஓ லெவல்ல உங்களுக்கு சி இருக்குதா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரியா? எங்க ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்எல்பியை முடிச்சு போட்டு போகும்போது அது எப்படி போற என்ன மாதிரிங்கிறது சம்பந்தமான விளக்கத்தை நான் அடுத்ததா சொல்றேன். இப்ப இது கிளியர் தானே உங்களுக்கு பிள்ளையால்? இதுல சரி டவுட் இருக்குதா? இதுக்கு மேலதிகமாக இப்ப உங்ககிட்ட இந்த 2CS இல்லைன்னு சொன்னான லோக்கலி சொல்லுறதுக்கு சிலவங்களுக்கு இது தெரியாது, நிறைய கிளாஸ்லயும் பிள்ளையாக கைட் பண்றாங்கறால சொல்றேன். உங்ககிட்ட இந்த 2CS இல்லைன்னு சொன்னான நீங்க ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க என்னன்னு சொல்லி சொன்னானு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, கூட்டிணைக்கப்பட்ட சட்டக்கல்வி பேரவைக்கு ரிக்வெஸ்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு யூஜிசி ரிகக்னைஸ் டிகிரியோ எம்எஸ்சி ஏதோ இருக்கலாம். ஆனா உங்களுக்கு இப்ப லோக்கலி சொல்லுறதுக்குரிய பழைய சிலபஸ்ல 3S தான் இருக்கின்றானே. நீங்க கூட்டிணைக்கப்பட்ட சட்டக்கல்வி பேரவைக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க அப்ரூவ் பண்ணினா நீங்க என்ன செய்யலாம்? அட்டர்னியேட் லோவை ஃபாலோ பண்ணலாம். எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இது அதாவது அட்டர்னியேட் செய்யவும் விடுவாங்க. அது அவங்க தான் தீர்மானிக்கணும். சரியா? சில டிகிரிகளுக்கு அப்ரூவ் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த முறையும் சில பிள்ளைகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு போட்டிருக்குது. சரிதானே? அப்ப இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப என்ன 2CSங்கிறது ஒரு அடிப்படை தகமைண்டான இதுக்கான விதிவிலக்கு தான் என்ன நம்ம ஏன் அதை பார்க்காங்கன்னு சொன்னா, அவங்க மேலதிகமான குவாலிபிகேஷன் தானே. ஒரு டிகிரி ஒன்று முடிச்சிருக்கும் போது ஆனா டிகிரிங்கிறது பிரைவேட்ங்கிறது இல்ல. இதை வந்துட்டு யார் அனுமதிக்கணும்? கூட்டிணைக்கப்பட்ட சட்டக்கல்வி பேரவை. அது ஏன்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன்.
இவ்வளவும் கிளியரா பிள்ளையால்